ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மனிதர்மாஸ் யூடியூப் சேனல். நாம் இன்னைக்கு வீடியோவில் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்களோடது. அவங்க வீட்டு பால்கனி ரொம்ப கொஞ்சமாக ஒரு 2 அடி இடம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நடக்கவே இடம் இல்லை. அந்த இடத்துல எவ்வளோ ஒரு 50 க்ரோ பேக்ஸ் கிட்ட வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா விதமான செடியும் இருக்குங்க. காய்கறி செடி, கீரை, அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு தேவையான அந்த மூலிகை செடிங்க, துளசி, முசுமுசுக்கு தழைன்னு சொல்லுவாங்க, அந்த கொடி வெரைட்டி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி, வெத்தலை, இது எல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து ரோஜா செடிங்க ஒரு 2 3 பார்த்தேன். நெல்லி செடிங்க இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி, அரளின் பூச்செடிங்க. ரொம்ப குட்டி இடத்துல இந்த மாதிரியும் வச்சு வளர்க்க முடியும். ரொம்ப கம்மியான வெயில் தான் வருதுன்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க எங்ககிட்ட கேட்டது ஒன்றே ஒன்று தான், எனக்கு இதுக்கு உரம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெய்வேலியில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்சலில் நாங்கள் போடுவோம். அவங்க எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சாதாரணமாக வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இப்படி வளர்த்து பயன் பெற முடியும் அப்படின்னா, நிறைய இடம் வச்சுருக்கிறவங்க எங்கே ட்ரை பண்ணி யோசிக்கிறீங்க? இன்னும் ஏன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களோட பால்கனி கார்டனிங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரோஜா செடி இந்த சின்ன இடத்துலையும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்கிட்ட நிறைய இடம் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அளவுக்கு வச்சில்ல, நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன் அப்படின்னு எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கிரிட்டினஸாக இருந்தது. ஓகே, அடுத்தது அவங்களோட மாமரத்தையும் காமிச்சிருந்தாங்க. நம்ம ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து காய் பெருசாக நிறைய காய் வந்து வச்சுருக்கு, பிஞ்சு விட்டுருக்கு. மாமரம் பயங்கர பெருசாக இருக்குது பாருங்களேன், பார்க்கும்போதே தெரியுது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது எனக்கு இந்த ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இவங்க நெய்வேலியில் இருக்காங்க. இவங்களால வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெய்வேலி தண்ணிக்கே வந்து ஒரு செடி நம்ம ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கறது மூலமாக இவ்வளோ நல்லா வருது அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மோசமான தண்ணி பிரச்சனை இருக்கிற இடத்துல கூட வந்து நம்ம ஃபெர்டிலைசர்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஏன்னா இதுக்கு முன்னே அவங்க ட்ரை பண்ணும்போது செடிங்கெல்லாம் செத்து போயிருமா. இப்போ நம்ம பயோ ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கும்போது பிளான்ஸ் நல்லாவே வளருது, மாமரம் நல்லாவே காய் பிடிச்சிருக்கு அப்படின்னு காட்டியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்குறதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம பயோ ஃபெர்டிலைசர்ஸ் மனிதனோட பயோ ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு செடிங்க எப்படி வளர்ந்துருக்குன்றதை எனக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்